அனைவருக்கும் வணக்கம். வாளறிவன் திருமறை நிலையத்தின் அன்பு வணக்கங்கள். சனிப்பிரதோஷம் மிகவும் சிறப்பானது. ஏன் தெரியுமா? சிவபெருமான் தேவர்களை காத்து அருளிய நேரம் பிரதோஷ காலமாகும். தேவர்களை துரத்திய ஆலகால விஷத்தை உண்டு கண்டத்தில் நிறுத்தி நீலகண்டனாக காட்சியளித்தும், தேவர்கள் தன்னை பூஜை செய்து வழிபட்ட மகிழ்ச்சியில் ஈசன் உமை அம்மையுடன் ஆனந்த தாண்டவம் ஆடிக்காட்டியதும் பிரதோஷ வேளையில்தான். அதனால்தான் பிரதோஷ வேளையில் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையில் சிவதரிசனம் செய்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை தருவார் என்பது ஐதீகம். பிரதோஷங்களிலேயே மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியது சனி பிரதோஷமாகும். சனிக்கிழமைகளில் வரும் திரையோதிசி மிக புண்ணியமான காலமாகும். சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த திதி திரையோதிசி திதியாகும். சிவனுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதமாகும். தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான 1.5 மணி நேரம் பிரதோஷ காலமாகும். தினமும் வரும் பிரதோஷத்திற்கு நித்திய பிரதோஷம் என்று பெயர். திரையோதிசியில் வரும் பிரதோஷ காலத்தில் சிவபூஜை செய்வதும் சிவ வழிபாடு செய்வதும் அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கி நன்மை அளிக்கும் தன்மை கொண்டதாகும். பிரதோஷ வழிபாடு சிறப்பானது என்றாலும் திங்கட்கிழமைகளில் வரும் சோமவார பிரதோஷம் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அதைவிட சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமைகளில் வரும் சனி பிரதோஷமாகும். சிவபெருமான் சனி பகவானின் குரு ஆவார். அதனால் சனி பிரதோஷத்தை அன்று விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு சனி பகவான் எந்த துன்பமும் அளிப்பதில்லை என்பது நியதி. மாறாக அமைதியையும் ஆசியையும் வழங்குவார். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள், திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பவர்கள் சனி திரையோதிசி அன்று விரதம் இருப்பது சிறப்பு. சனி பிரதோஷம் மட்டும் ஏன் இத்தனை சிறப்பானது? காரணம், சிவபெருமான் தேவர்களை காத்தருளிய பிரதோஷ காலமாகும். பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். மாலை வேளையில் சிவன் கோவில்களில் நடக்கும் சிவபூஜையில் கலந்து கொண்டு சிவனையும் பார்வதியும் வழிபட வேண்டும். மிக கடுமையான விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உடல் ரீதியான பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் தண்ணீர் அருந்தலாம். வில்வ இலை கொண்டு சிவனை அர்ச்சித்து தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். பகல் முழுவதும் சிவ சிந்தனைகள் இருந்து மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவனை வழிபட வேண்டும். மாலையில் பிரதோஷ வழிபாடு முடிந்த பிறகு தண்ணீர் கொடுத்து பக்தர்கள் தங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். பிரதோஷத்தில் நந்தி சிறப்பு பாடல். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தி, கைலையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி, சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி, மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி, மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி, அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி, அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி, வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி, வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி, பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி, பேருருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி, வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி, வறுமையினை எந்நாளும் அகற்றும் நந்தி, கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி, வெற்றி பெறும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிட விளையும் நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன் கூரிலே சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி, கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி, குடங்குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, புகழ் குவிக்க எம் இல்லம் வருக நந்தி. பிரதோஷ வேளையிலே இப்பாடலை பாடுவோர் அனைவரும் எல்லா புகழும் எல்லாமல்ல இறைவனின் அருள் பெற்று நலமாய் வாழ அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பே சிவம், அறிவே கடவுள்.